கரூர் மாவட்டத்திலே மிக துயரமான சம்பவம். இது போன்ற நிலைப்பாட்டை இதுவரை இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலத்திலும் சந்திக்க முடியாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து மனம் குமுறி கொண்டிருக்கிறது, உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கு பாதிப்படைந்த அத்தனை குடும்பத்தார்கள் உயிர்களை மீத்த ஏறக்குறை 39 பேர் கொண்ட உயிர்கள் இழந்திருக்கிறது. அவர்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாடு வன்கொடை பேரமைப்பு எங்கள் உள்ளமாற அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியோடு ஆறுதலையும் தருகிறோம். அதே போன்று இன்று ஒரு நாள் கரூர் மாவட்டத்திலே கடைகள் விடுமுறை விடப்பட்டு அங்கு இந்த அனுதாபத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இதை எடுத்துச் செல்வதற்கு ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அரசு இது போன்ற நிகழ்பாட்டிற்கு எக்காலத்திலும் இனி அனுமதித்துவிடக் கூடாது. சாமானியர்கள் கூட்டம் என்று சொல்லி பார்வையாளர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு சிறு குழந்தைகள் எல்லாம் அள்ளி செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற உயிர்கள் இனிமேல் மயக்க கூடாது இந்த மண்ணிலே என்பதை தமிழ்நாடு மனிதநேய பேரமைப்பு வலியுறுத்தி எங்கள் இறுக்கமான நெஞ்சோடு சொல்லுகிறேன். அந்த மறைந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு மனிதநேய பேரமைப்பு சார்பாக எங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். கட்டாயமாக பல ஊர்களிலே மார்க்கெட் பகுதியிலே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்பதை கூட நீதிமன்றம் மூலமாக அனுமதி பெற்றிருக்கிறோம். இது போன்ற ரோடு ஷோ என்பதை இனிமெல்லாம் வருங்காலத்தில் அரசு புறந்தள்ள வேண்டும். அதே போன்று வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள், ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் என்று நியூ என்று தொடர்ச்சியாக விழா காலங்கள் இருக்கிறது. இந்த விழா காலத்திலே எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற ரோடு ஷோ கூட்டம் நடத்துவதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கோரிக்கை மனுவாக தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் வேறு எந்த சார்பில் உள்ள கூட்டம் நடத்தினாலும் அங்கு வியாபாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அரசு சொத்துகள் அவர்கள் உடைத்து நாசப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களை முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கட்சி சார்ந்த வணிக அந்த கணக்குகளை முடக்கப்பட்டு அந்த இழப்பீடுகளை அவர்களிடம் பெற வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.